கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. நாம் தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த வேத பாடத்திலும் 1ஆம் அதிகாரத்தில் 4வது ஒரு பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். சாத்தானுடைய நவீன கால அடிமைத்தனங்கள் என்கின்ற தலைப்பில் நம்ம பாடங்களை படிச்சுட்டு வர்றோம். இந்த நவீன கால அடிமைத்தனத்தில் முதல் பாடமாக உணவு எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம். 2வது பாடத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் 3 சோதனைகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு சோதனை என்ன அப்படின்னா, வசனம் 6-7 நான் வாசிக்கும் பொழுது, அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். தானியேலும் அவருடைய நண்பர்களுடைய பெயர்களும் இங்கே சொல்லப்படுது. இந்த பெயர்கள் எபிரேய பெயர்களாக காணப்படுகிறது. ஆனால் வசனம் 7 நம்ம வாசிக்கும் பொழுது, பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேசாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபெத் நேகோ என்றும் மறு பெயரிட்டான். இந்த பெயரை மாற்றுவதில் அப்படி என்ன கவனிக்க வேண்டியது இருக்கிறது என்பதை நம்ம சற்று சிந்தித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, எபிரேய பெயர்கள் எப்பொழுதுமே தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகின்ற பெயர்களாகவே காணப்படும். நீங்கள் பல வேதாந்தத்தின் பெயர்களை நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஒவ்வொரு பெயருக்குண்டான அர்த்தத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அது ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு பெயர்களாக காணப்படும். இப்போ இந்த 4 வாலிபர்களுடைய பெயரை நம்ம பார்க்கும் பொழுது, தானியேல் என்கின்ற பெயருக்கு தேவனே என் நியாயாதிபதி என்கின்ற அர்த்தத்தை உடைய பெயர் தான், சரிங்களா? அனனியாவுக்கு தேவன் கிருபையுள்ளவர் என்கின்ற அர்த்தம். மீஷாவேலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை போல் யாரு அப்படிங்கிறத அங்கே சொல்லப்படுகிறது, சரிங்களா? அசரியா அப்படிங்கிற பேருக்கு தேவன் உதவி செய்தார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை உடைய பெயராக காணப்படுகிறது. அப்போ பாருங்கள், எபிரேய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெயரை வைக்கும் பொழுது அந்த பிள்ளையினுடைய அனுபவத்தை மனதில் வைத்து கொண்டு அழகான பெயர்களை அங்கே வைப்பது வழக்கமாக காணப்படுகின்றது. ஆனால் நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறாரு அப்படின்னா, தேவனுடைய குணங்களையும் பண்புகளையும் குறிக்கின்ற அந்த பெயர்களை மாற்றி பாபிலோனின் அஞ்ஞான தெய்வங்களினுடைய பெயர்களை அங்கே வைக்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். தானியேலுக்கு பெல்தேசாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபெத் நேகோ என்றும் அங்கே பேர் வைக்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த பெல்தேசாத்சார் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு லேடி ப்ரொடெக்ட் த கிங் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஒரு பெண் ராஜாவை காக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். மேஷாக் அப்படின்னா பாபிலோனில் ஷாக் அப்படிங்கிற ஒரு வீனஸ் கடவுள் இருக்காங்க, அவங்க வச்சுருக்காங்க. அந்த தெய்வத்தை மையமாக வச்ச ஒரு பேர் தான். எப்படி அனனியாவுக்கு அல்லது மிஷாவேலுக்கு தேவனை போல் யார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருந்துச்சோ, இங்கே மிஷாவேலுக்கு மேஷாக்குன்னு பேர் மாற்றுறாங்க. ஹூ இஸ் லைக் ஷாக், ஷாக் அப்படிங்கிற தெய்வத்தை மாதிரி யார் அப்படிங்கிற ஒரு பேரை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி வச்சிடுறாங்க, சரிங்களா? ஆபத் நேகோக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செர்வன்ட் ஆஃப் நேகோ, நேகோ அப்படிங்கிற கடவுளுக்கு ஒரு அடிமை அப்படின்னு ஒரு பேரை அங்கே வைக்கிறாங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய குணங்களை பிரதிபலிக்கின்ற பெயர்களை வைக்கும் பொழுது, அந்த பெயர்கள் இவங்களுடைய மனதில் இருக்கும் பொழுது, அந்த பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது அவர்களுக்கு தேவனுடைய குணங்கள் எப்பொழுதுமே மனதில் அங்கே உணர்த்திப்பட்டு கொண்டே இருக்கும், சரிங்களா? அந்த ஒரு குணங்களை மனசில் எப்பவுமே ஆண்டவர் உணர்த்திகிட்டே இருப்பார், தேவனை பற்றி புரிய வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ இது மனசில் அதிகமாக புரிய என்ன ஆகும் அப்படின்னா, அவர்கள் தேவனை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக வளருவார்கள், தேவனை பின்பற்றி வாழுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஆனால் என்ன நடக்குது, இது அப்படியே அஞ்ஞான தெய்வங்களுடைய பெயர்களை மாற்றி வச்சுட்டாங்க. இப்போ இந்த பேரை சொல்லி சொல்லி கூப்பிடும் பொழுது அஞ்ஞான தெய்வங்களுடைய குணலட்சணங்களையும் பண்புகளையும் தான் அவங்களுடைய மனசில் அதிகமாக அங்கே வந்து திணிக்கப்படும். அப்படி திணிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும், இவங்களுடைய தேவனுடைய குணங்கள் மாறி அஞ்ஞான தெய்வங்களுடைய குணங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு திட்டத்தை நேபுகத்நேச்சர் அங்கே செஞ்சதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் எந்த விதத்திலையும் அந்த பெயர் மாற்றம் அவங்களுடைய வாழ்க்கையை குணத்தை மாற்ற முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம். இது தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு அனுபவம். இப்போ நம்ம காலத்துக்கு வருவோம் அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ பிள்ளைகள், சரிங்களா, தேவனுடைய பிள்ளைகள், எப்படி அந்த இளைஞர்கள் பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருந்தாங்களோ இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய பிள்ளைகள் ஒரு முக்கியமான ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். சொல்லப்போனால் அது அடிமைத்தனம் என்ற ஒரு உணர்வே இல்லை. அது மிகவும் இன்பமாக, மிகவும் மகிழ்ச்சியாக அவங்க அந்த காரியத்தை கருதி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, பிசாசு கிறிஸ்தவ ஜனங்கள் கிட்ட இயேசுவை விட்டு மற்ற தெய்வங்களை வணங்கும்படியாக செய்ய முடியாது, சரிங்களா, மேக்சிமம் செய்யவே முடியாது, சரிங்களா. ஆனால் ஒரு தந்திரமான விதத்தில் மற்ற தெய்வங்களை போலவே சில விஷயங்களை வணங்குவதற்கு பிசாசு வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். நாம் ஏற்கனவே சொன்னது போல் தேவனுடைய குணங்களை வைத்திருக்கிற பெயர்களை வைக்கும் பொழுது அதை அவங்களுடைய இருதயத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை பின்பற்றி வாழ்கின்ற பிள்ளைகளாக வளருவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த இடத்துல பிசாசு என்ன வச்சிட்டான் அப்படின்னா, இன்றைக்கி உலகத்தில் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்திருக்கின்றான். சினிமாவினுடைய கதாநாயகர்களையும் கதாநாயகிகளையும் பின்பற்றுகின்ற ஒரு நிலையில் பிசாசானவன் வஞ்சகமாக வைத்து வருகிறான் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் பின்பற்றுவதில் எந்த மதமும் விதிவிலக்காக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம், சரிங்களா. மிக முக்கியமாக கிறிஸ்துவை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற பிள்ளைகளுடைய மனசில் மிக பிரதானமான ஒரு இடத்தை யார் பிடித்து வைத்திருக்கிறாங்க அப்படின்னா சினிமா நடிகர்களும் நடிகைகளும் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது, சரிங்களா. நல்லா கவனிங்க. சினிமா நடிகர்களை பின்பற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையின் குணங்களும் கூட அவர்களைப் போலவே மாற ஆரம்பிக்கின்றது, சரிங்களா. அப்போ நல்லா கவனிங்களேன், இது சாத்தான் வைத்திருக்கின்ற ஒரு நவீன கால அடிமைத்தனமாக இன்னைக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆலயத்திற்கு சென்றாலும் பைபிளை படித்தாலும் ஜெபித்தாலும் இது எல்லாவற்றையும் தாண்டி அநேகருடைய மனசில் வயது வித்தியாசமின்றி இடம் பிடித்திருக்கின்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா சினிமா நடிகர்களும் நடிகைகளும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் இருதயத்தில் இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கின்ற உங்களுடைய இருதயத்தில் யார் பிரதான இடத்தை பிடிச்சு வச்சுருக்காங்க, நீங்கள் யாருக்கு பிரதானமான இடத்தை நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆனால் நம்ம உண்மையாகவே பின்பற்ற வேண்டிய ஒரு நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவரே உண்மையாகவே என் பாவ அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து என்னை இரட்சிப்பின் பாத்திரவானாக மாற்றக்கூடிய ஒரே ஆண்டவராக காணப்படுகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். எனக்காக சிலுவையில் மரித்து தன்னுடைய விலைமதிப்பற்ற ஜீவனையும் எனக்காக கொடுத்து பல அவமானங்களையும் பல துன்பங்களையும் பல வேதனைகளையும் பல கேலிகளையும் ஏளனங்களையும் அவதூறான பேச்சுக்களையும் எனக்காக அவர் சந்தித்து அதை சகித்து அதை ஏற்றுக்கொண்டு ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் வாய் திறவாத ஆட்டை போல எனக்காக அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா, அவர் தான் என்னுடைய உண்மையான கதாநாயகனாக காணப்படுகிறார். அவரை மாத்திரமே நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு இரட்சிப்பின் கதையின் நாயகனாக அவர் மட்டுமே காணப்படுகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம், சரிங்களா. இப்போ இந்த அடிமைத்தனத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை அந்த அடிமைத்தனத்தில் இருப்போம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் நம்ம இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுத்து
அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.